ஹாய் லுவஸ், வெல்கம் மை சேனல். நான் உங்கள் ஆர்ஜே கார்த்திகேயன். இன்றைக்கி ஒரு ஜாலியான ஃபன்னான ஒரு வீடியோவை தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஒரு பயங்கரமாக இருக்க போகுது. இந்த பேக்கில் யாராவது இருக்கோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே ஜாலி தான். எங்கே எனிமே காணும். ஃப்ரீயான டைம் ஜாலியாக விளையாடுங்கள் நீங்களும். இது ஜஸ்ட் ஃபார் த என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஃபன்னிங். ஆஹா, அடி ரெட் கலரில் 100 வாங்குறாப்புல. ரெட்டுக்கு மண்டைக்கு பிறந்தவன் எங்கே ஆளை காணும். ஐயோ, நம்ம வேற முட்டு சந்தில் முட்டிக்கிட்டுமே. எங்கேயே போனானோ அவனை காணவில்லையே. யாரப்பா தம்பி, பின்னாடி இருக்கியா? இதோ வந்துட்டேன். ஆஹா, இவன் வேறு யாரோ, ஆனால் ஹெட்டில் வாங்கியிருக்கான். இவனும் ஹெட்டில் வாங்கி எமங்கிட்டே போயிட்டான். ஆனால் நம்ம அடித்தவனை வேறு யாரோ கில் எடுத்துட்டாங்க. இந்த ரவுண்டு ஓவர். அடுத்த ரவுண்டுக்கு போவோம். வாங்க சீக்கிரம் வாங்க. நெக்ஸ்ட் ரவுண்டில் நம்ம ஜாலியாக விளாட்றோம், ஃபன்னாக விளாட்றோம். இன்றைக்கி ஒரே அடியாக அடிச்சிட்டாங்க, வேறு வழி இல்லை. நம்ம இந்த ரவுண்டில் ஒரு கில்லு தான் கிடச்சிருக்கு. அடுத்த ரவுண்டில் இன்னொரு கில்லு கிடைக்குன்னு நான் நம்புகிறேன். வேறு வழி இல்லை. ஒரு ரவுண்டுக்கு, ஏன்னா எல்லா ரவுண்டுக்கும் நம்மளே அடிக்கணுன்றது சாத்தியம் கிடையாது. அதனால் அவங்க அடிச்சிருக்காங்க, அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்மளுக்கு ஒரு கில்லு தான் சிக்கிருக்கு. ஃபஸ்ட்டில் அடி வாங்கினவன் தப்பிச்சிட்டான், இல்லைனா அவனையும் எடுத்துருக்கலாம். 2 கில்லாக இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் ஹெட்டு விழுந்திருக்கு பயங்கரமாக. இருந்தாலும் தப்பிச்சிட்டாப்புல, வேறு வழி கிடையாது. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சீக்கிரமாக இந்த ரவுண்டு ஓடுவோம். அப்படின்னா தான் இந்த ரவுண்டாவது ஒரு 2 கில்லு சேர்த்து போடணும், இல்லைனா வாய்ப்பு இல்லை, கில்லு கிடைக்காது. பார்த்துக்குங்க. இதை தட்டி விட்டு போவோம். காயினாவது சேர அடுத்த ரவுண்டில். இங்கே எவனையும் காணுதாங்க, ஒருத்தருக்கான். ஆஹா, விழுவில். நம்ம முன்னே ஏறிடுவோம். இங்கெல்லாம் நின்னாலாம் வேலைக்கு ஆகுது, கில்லு கிடைக்காது. பார்த்துக்குங்க. போகிறோம் ஃபன்னியாக போகிறோம். பழனி ஆண்டவருக்கே ஃபன்னியாக தான் போகிறோம். எங்கெங்கே ஆஹா, ஹெட்டு விழுந்திருக்காரு. 20 கொட்டு வாங்கியிருக்கான், 100லேயே ஹெட்டு வாங்கியிருக்கான். எங்கெங்கேயோ போய் எப்படி அடி வந்துச்சு. ஆஹா, இன்னும் இந்த ரவுண்ட்லேயும் இன்னொரு கில்லை காணும். நம்ம அடிக்கலான்னு பார்க்குறப்ப தான் அடிச்சு நொறுக்குறேனுங்க நம்ம டீம்மேட்ஸு. அங்கே பாருங்க, ஜம்பரில் கீழே இருந்து டயர்லேருந்து ஜம்ப் பண்ணி வந்திருக்கான். ஆனால் நம்மளுக்கு ஹெட்டு ஏறல. இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு கில்லு மூமெண்ட்டு. எங்கடா ஒன்றுமே இல்லை. என்ன ஒரு அதிசயம், நம்ம லூட் பாக்ஸ் அடித்தா நம்மளுக்கு லூட் பாக்ஸ் கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் அதுலேயும் நான் எதிர்பார்க்கல. ஒரு 2-3 கிலோவாக போடலான்னு பார்க்குறேன், விட்ட மாட்டேங்கிறேனுங்க. இவனுக்கு அடித்து எடுத்து போடுறேனுங்க. என்ன பண்ணுறது. இந்த ரவுண்ட்லேயாவது ஒரு 2-3 கிலோ சேர்த்து கிடச்சுன்னா பரவாயில்ல. அப்படிலாம் கிடைக்காதோ. உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் ஜாலியாகவும் ஃபன்னியாகவும் இருக்குன்னு பார்க்குறேன். ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு அமைச்சது இவ்வளோ தானே இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்கள், நாங்கள் போகணும்ல. அவ்வளோதான். போவோம் வேகமாக போவோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போகிறோம் இந்த தடவை ஃபாஸ்ட்டாக. மறக்காமல் நம்ம ஆர்ஜே கார்த்திகேயனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, செவத்துக்கு முன்னாடி எவனாவது செவத்தில் காதை வச்சுட்டு உட்காந்துருக்கான பார்ப்போம். எவனையுமே காணுமே. ஓடு வேகமாக ஓடு, பறந்து ஓடு. இங்கே எவனையும் காணும். இங்கே ஒருத்தருக்காம பாருங்க, தூக்கு. அவ்வளோதான். என்ன நம்மளை அடித்து மொத்தத்தையும் காலி பண்ணிட்டவங்க. ஆஹா, கீழே இருந்து நம்ம பால் அடிக்கிறான். நம்மளுக்கு இது விழுந்திருக்கு, உடைக்கலாம். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் முன்னேறுவோம். நம்மளை அடிக்கிறான், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம கீழே இறங்கணும். இவனெலாம் பார்த்தா ரிவ்யூ பண்ணுமா, முடியுமா? முடியாது. அதில் கீழே இறங்கிடுவோம். இறங்கினா அவனை ஈஸியாகவே போட்டுடலாம். எங்கே இருக்கான் தான் வந்துட்டான் பாருங்க. அவனே செத்துட்டான். இதுதான் ஆண்டவாயன் குமார்ன்றது. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண லூட்டாக அடிச்சுட்டு போவோம். இங்கே தம்பி நீ இருக்கிறா? எங்கடா இந்த ரவுண்டாவது இன்னொரு கில்லு விடுங்கடா. என்னடா நீங்களே அடிச்சிட்றீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஆஹா, நான் வால் டவுன் போவோம். இந்த சைடு தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ரிவ்யூ கொடுத்துட்டோம். ஆஹா, என்னடா க்ளோவில் போட்டு முட்டு சந்தாக்கி விட்டீங்க. அந்த சைடு போயிருக்கலாம், இருந்தால் வேணாம் விடுங்க. இங்கே வர்றான் பாருங்க, இருக்கிறது இங்கே தான் இருக்கான். இந்த தெரியாதனமாக ஸ்கோப் எழுந்துருச்சு. தூக்குடா தம்பி. ஐயோ, பரவாயில்ல விடுங்க, வெற்றி நமதே. அவ்வளோதான் இந்த ரவுண்டில். ஆனால் இது வந்து தூக்கினேன், இருந்தாலும் சரியாக விழுவில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த ரவுண்டில் அவ்வளோதான் நம்மளுக்கு அமைஞ்சதாட்டுது. ஒரு ரவுண்டு எல்லா ரவுண்டும் நம்மளுக்கு அமையணுன்றது சாத்தியமும் கிடையாதுல்ல. அதனால் பிரச்சனை கிடையாது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்கள் ஆர்ஜே கார்த்திகேயன். என்ன பண்ணுறது, இன்றைக்கி நாள் எப்படி உங்களுக்குலாம் போகுதோ அது மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது சொல்ல வர்றது என்னென்னா, உங்கள் நாள் இன்றைக்கும் இனிய நாளாகவே போக வேண்டும் என்பது ஒரு நல்ல ஒரு கருத்து. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா எனக்கு இங்கே என்டர்டைன்மெண்ட்டாக இதுதான் இருக்குது. தூக்குடா தம்பி. ஒன்றும் சிக்கலை. ஆகாயத்தில் அணகுண்டா பாம்பு போட வேண்டியதான், ஒன்றும் பண்ண முடியாது. என்ன யாரையாவது இருக்காங்களா? ஒன்றுமே இல்லையே. என்ன பண்ணுறதா, நம்மளால் டவுனு. வா லோல் போட்டு வாழை போட்டு வாழ்க்கையே இல்லாமல் ஆக்கிட்டானுங்க. எங்கடா அது காணும் உடைக்கலான்னு பார்த்தா போச்சுடா, அடிக்கிறாங்களா, பின்னாடி இருக்குதுடா. ஐயோ, பின்னாடி வேற போடுறாங்கடா, க்ளோவில் போடுறான்.
ஓட முடியாதுடா, ஓடுறா போச்சுடா. நம்மளுக்கு இந்த மேட்ச்சில் பொட்டி போட்டேனுங்கடா. அவ்வளோதான்டா தம்பி, என்னை படுக்க வச்சு குலுக்கி வச்சு அடித்து சாப்பிடுச்சு. அதே இடத்துல சமாதி கட்டிட்டீங்களாடா. ஏச்சா நல்ல ஒரு மேட்ச் ரெக்கார்ட் பண்ணலான்னு தான். இப்போ இது வரைக்கும் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, இப்போ என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. இனிமே இங்கே இருக்கான் தம்பி, கொஞ்சம் நல்லா அடிப்பா நீயாவது. என்னப்பா மேலே வந்து முலாக்கா உட்காந்துட்டேன். அடிக்க மாட்டியோ, பார்ப்போம் யாராவது சிக்கிறானான்ட்டு. தம்பி போப்பா, என்னப்பா நின்றுட்டேன், நானே செத்து போயிட்டேன்ப்பா. போய் எவனாவது அடிங்கடா, சீக்கிரம் அந்த மேட்ச்சை முடிக்கடா. ஒரு டவுன் வச்சுருக்காப்புல இன்னொரு பால். என்ன இது வரையா போட்டுட்டானுங்க மறுபடியும். அவ்வளோ தம்பி, அவ்வளோதான்டா. நீ தான்டா பிளேயரு, உன்னைய வச்சு தான்டா அங்கே தான்டா இருக்கான். போடுறா, வாங்கிட்டே வச்சுருக்கியா நீயும். நம்ம பால் இங்கே டவுனு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. டபுள் பேரில் வேறு லெவலு. அவ்வளோதான், நம்பால் முடிச்சிட்டாப்புல. போ முன்னாடி இருக்கான் பாரு, தூக்க. அவ்வளோதான்டா தம்பி, இன்னும் கொஞ்சம்டா. ஐயோ 25 குறைஞ்சி பாக்கெட் போட முடியலையே தம்பி. அதை கில் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகே சூப்பராக போடும். அவ்வளோதான், அந்த பால் இன்னொரு ஆள் அடிச்சுட்டு இருக்காப்புல. இவர் போப்பா, வேகமாக போப்பா. நீ என்னப்பா நின்று விளாட்ற? இப்படிலாம் விளாண்டா எப்படி ஆடியன்ஸ் எப்படி திரும்பி பார்ப்பாங்க மாட்டாங்க, மதிக்க கூட மாட்டேனுங்க. போடா வென்ற பையில அப்படின்னு தூக்கி போட்டு போகிறாங்க. பாம்பு போட்டா சூப்பரா தம்பி. அவ்வளோதான்டா, நீங்கள் அடிச்சிட்டியான்னு தெரியல, பரவாயில்ல. இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் அன்பார்ந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம். பாய்.